ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ் மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். அதுவும் காய் நறுக்கிற மிஷின் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. நான் பிரீத்தி மிக்ஸில் நறுக்கியிருக்கேன். நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே அதை கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம 5 o'clock 5:30 பசங்களுக்கு டீ டைமுக்கு அவ்வளோ அழகான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். கேபேஜ் பசங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் டைம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் பிரீத்தி மிக்ஸியில் அதை காய் நறுக்கிற அந்த பிளேட் போட்டு ஒரு கேபேஜ் ஃபுல்லாக ஒரு மீடியம் 1 கிலோ இருக்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் எடுத்து அதை நான் நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கையிலையே குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். இது இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம நறுக்கிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதை நல்ல அதில் குட்டியாக மீடியம் சைஸில் அதை ரொம்ப குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம 1 கிலோவுக்கு கேபேஜுக்கு எவ்வளோ நம்ம காரம் நம்ம வீட்டில் சாப்பிடுவோமோ அந்த அதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு உப்பும் போட்டுட்டு 2 ஸ்பூன் மைதா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு கலர் பொடி நல்ல ரெட் சில்லி பவுட்ரு ரெட் சில்லியாக போட்டிருக்கேன். சில்லி இல்லாமல் கலர் பொடி மட்டும் இருக்கிற மாதிரி அந்த ஃபுட் கலர் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ அதில் நம்ம ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி விட தேவையில்ல. அது கேபேஜில் இருக்க தண்ணியே அது அப்படியே ஊறிடும் நம்ம பிசைய. இப்போ நம்ம பிசைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவைப்பட்டுன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் மைதா 1 ஸ்பூன் மீடியமாக ரெண்டையும் சேம் அளவு சேர்த்து நம்ம அதை பிசைஞ்சு நம்ம பதத்துக்கு கொண்டுட்டு வரலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஜஸ்ட் 1 செகண்ட் தான் நறுக்குனா 1 நிமிஷம் 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இந்த சஃபலா ஆயில் தான் போட்டிருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக. அதை ஊற்றிட்டு பாத்திரம் நல்லா கடாய் நல்லா சூடானது எண்ணெய் சூடானதும் ஒன் பை ஒன்னாக அதை அப்படியே கேர்ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு டக்குன்னு போட்டு எடுத்து அழகாக மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டு இதுக்கு நமக்கு சேஸ்வான் சட்னியோ இல்லை நம்ம டொமேட்டோ சாஸோ சில்லி சாஸோ வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பசங்களுக்கு கொடுத்தா நல்லா அழகாக சாப்பிடுவாங்க. அதுவும் பாவுக்குள்ளே வச்சு அந்த சாஸை ஊற்றி கொடுத்தோன்னா அப்படியே நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற மாதிரியே ஒரு மஞ்சூரியன் ரெடி ஆயிரும். எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் ட்ரை பண்ணாதவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் அடிக்கடி இந்த மாதிரி மஞ்சூரியன் செஞ்சு கொடுக்குறேன். ஸோ அந்த ரெசிபியை தான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், நல்லா 2-3 வாட்டி லைட்டாக சிம்மில் வச்சு பரட்டி விட்டு கருக விடக்கூடாது. கருக விட்டால் உடனே கசப்புத்தன்மை வந்துடும். இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும்போது அது வெந்து கரெக்டாக வரும்போது எடுத்துருங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுங்க. கேபேஜ் சாப்பிடாத பசங்க எப்பவும் இந்த மாதிரி மஞ்சூரியன் இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வெளியே கூட்டிகிட்டு போன உடனே பசங்க கேட்குறதே மஞ்சூரியன் தான். ஸோ அதை நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துட்டோன்னா நல்லா அதுங்களுக்கு திருப்தி ஆயிரும் பசங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.